4 கிலோ இருக்கும்ப்பா, 4 கிலோ இருக்கும்ப்பா, 3 கிலோ இல்லை. வெட்டினா வேணா 3 கிலோ வரும். கல் கொடுவாவா? மீனே வித்தியாசமா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதுதான் முதல் முறையா பார்க்குறேன். நல்லா இருக்கு. அதுதான் சொன்னா ரேடியோ போட்டு வச்சுக்கோங்க. படம் அர்ஜென்ட் படம் ஒன்று போவாங்க. சரிவா சட்டையில் படும்போது கவுச்சி அடிக்கும். நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஓ ஏற கட்ட போறியா கடையா? ஓகே, நல்லா கட்ட நினைச்சா வேலை கரண்டி வச்சேன் சும்மா. துரகான ஆளு அங்கே சிப்ட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. குடலும் கொடுங்க. குடல் வேணுமா? தலையை வச்சு சுமத்தி இல்லை கேட்டிருக்காங்க, மீன் வெட்டுறாங்கல்ல அவங்க கேட்டிருக்காங்க. கணக்கு இருக்கா? 80 ரூபா, சின்னதுக்கு 50 ரூபா தான், 100 ரூபா சின்னது இருக்கு. போடுறேன் தானே போடுறேன். வேணுமா? திருப்தியாக வேணுமா? இன்னைக்கு வண்டி வச்சுரு. வரும் ஒரு 10 நிமிஷம் வீடியோ நாங்கள் அதிகமாக மீன் வெட்டுற வீடியோ பார்க்குறாங்க. ஸ்ரீலங்காக்காரங்க நல்லா சொல்கிறாங்க, சூப்பராக வெட்டுறாங்களா, பெரிய பெரிய பீஸாக வெட்டுறாங்க. அவங்க பங்களாதேஷ் இன்னும் நல்லா வெட்டுறாங்க. இதுதான் டாப்பு சாப்பிட்றதுலையும். ஆமாம், சாப்பிட்றதுலையும் வெட்டுறதுலையும். இங்கே இல்லாத கில்லாடிங்களாம் அங்கே இருக்காங்க. அப்படி இல்லை ஐயா, இங்கே வந்து மீனுன்னு சாப்பிட்றவங்க கம்மி தான் இந்தியாவில். ஸ்ரீலங்கா விட நம்ம கம்மி தான் சாப்பிட்றோம் ஒரு ஆளுக்கு. ஸ்ரீலங்காக்காரன் நம்மளோட அதிகமாக சாப்பிட்றான். ஏன் நமக்கு உங்கள் பேர் அதிகமாக சாப்பிட்றான். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் நீ இருக்கிற ஒரு வருஷத்துக்கு 10 கிலோ சாப்பிட்றேன், ஸ்ரீலங்காக்காரன் 25 கிலோ சாப்பிட்றேன். மீன் வருதுப்பா, சாப்பிட்றவங்க சராசரி கம்மிப்பா. கேட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பாருங்க சராசரி கம்மியா. நம்மளும் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறோம். ஜனத்தொகை அதிகம், மீன் சாப்பிட்றவங்க கம்மி. மீன் நிறைய சாப்பிட ஆரம்பிங்க. மீன்லாம் உடம்புக்கு நல்லது, சரிங்களா? மீன் அதிகம்ப்பா. அவங்க வந்து சுற்றி கடலில் இருக்கிறான், மீன் அதிகமாக பிடிக்கிறா, அதிகமாக சாப்பிட்றான். இப்போ நல்ல மீன் நல்லா நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், சாப்பிட்றோமா? அதனால சாப்பிட்றோம். தலைவரா, நீ காஷ்மீர் ஏரியாவில் இருக்க, மதுரையில் இருக்கிறவன் என்ன மீன் சாப்பிட்றான்? மதுரையில் கடலை இல்லைல்ல. அங்கெல்லாம் ரோகு கட்டலாம் நல்லா வருது. எல்லா மீன் அங்கே தான்மா. அவங்க வந்து சுற்றி கடலில் இருக்கிறான். கம்மி கம்மி. நம்ம உதாரணம் சொல்கிறேன், நீ வந்து 30 கிலோ சாப்பிட்ற, சாப்பிடாதவங்க கூட உங்க கூட சேர்ந்தானா உங்க 3 கிலோ ஆகிடும். புரியுதா? ஜனத்தொகையில் டிவைட் பண்ண கம்மி தான் வரும்.
12 மணிக்கு வச்சுமே மீன் சேல் சாராடுமே நம்ம இடம் மட்டும். ஆமாம், காசிமேடு தான் ஃபஸ்ட்டு. மட்டும்தான் first. காசிமேடு தான் டாப், காசிமேடு தான் நம்பர் 1, காசிமேடு தான் பெஸ்ட் மீன். எல்லாமே காசு போட்டு தான். எல்லாமே அப்படியே ஓகேவா? வருது, புதுசா அப்படியே என்னுடைய கருத்து இதுதான், ஓகேவா? 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் வெளியே போகுது. அந்த மட்டும் மேலே இது வந்து நமக்கு இங்கெல்லாம் மீன் கம்மி தான், அங்கெல்லாம் மீன் அதிகம். அந்த பச்சை கலர் எடுத்து வண்டி லோடு போயினே இருக்குது. பார்த்து பேசி சாப்பிடுறது. வாடா விடு, நல்லா இல்ல இல்ல அவங்களுக்கு கொடுக்கதா கேட்டேன். பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து வெட்டிட்டாரு, அண்ணன் தான் வாங்கியிருக்கிறாரு. அண்ணா எதுக்குண்ணா இது? சாப்பிடதா எதுக்கு? வீட்டுக்கா வீட்டுக்கா ஹோட்டலுக்கா? வீட்டுக்கு தான், வீட்டுக்கு தான். வீட்டுக்கு தானா? நீங்க போயிட்டு நல்லா ஒரு நாள்ல கால் பண்ணி வீட்டுக்கா ஒரேவா? ரெண்டுமே ரெண்டுமே. அது பாருங்க, சூப்பர். தேங்க்ஸ். பாய்.